பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது. அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபான்மை மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம். அது எங்களுடைய தலைவர் வகுத்த பாதை. இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அதில் வழியில் வந்த அண்ணா திமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்றன. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். நான் இதற்கு வாக்குகளை நாங்கள் இதை தெரிவிக்கவில்லை. தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி, எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உணர வேண்டும். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு அங்கே வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே மத்தியிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அங்க வைத்தார்கள். திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தை கூட அன்றைய மத்திய அரசாங்கம் கேபினட் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசொலி மாறனும் இருந்த புகைப்படம். இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மக்களது ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். இரண்டும் ஒத்த கருத்து. அதனால் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். எங்களுடைய கருத்து மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதோட 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, இதற்கு மேலும் பேசி மூக்கை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது இதுல இஸ்லாமிய பெண்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தரும். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை, வருமானம் குறைஞ்சு போச்சு, ஒரு பக்கம் செலவு அதிகரித்து விட்டது. எதனால்? விலைவாசி உயர்வால். இன்றைக்கு தமிழகத்திலே விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நாங்கள் வைத்திருந்தோம். அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம். இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். இது அதிமுக அரசினுடைய சாதனை, திறமை. எப்பொழுதெல்லாம் உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையும் நான் மளிகை கடையில தற்போது என்ன விலைவாசி விற்குது, அதிமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை அவரிடத்திலே பெற்று உங்களிடத்திலே தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி வராரு, அதுக்கு பிறகு இன்பநிதி முளைச்சிட்டார். இதுதான் திமுக நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக கட்சியுடைய இளைஞரணி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பதவி இருக்குது திமுகவில், வேற எவருக்கு பதவி இல்லை. இப்படிப்பட்ட கட்சி தேவையா நாட்டுக்கு? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு. இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, சிறப்பான வீடு. உங்க மனம் நிறைவு பெறுகின்ற வரைக்கும் அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வருகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை